லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே ஒரு மலையை நோக்கி ஒரு புனிதமான பயணம் ஆரம்பிக்கிறார்கள். 41 நாட்கள் விரதம் இருந்து காலில் செருப்பு இல்லாமல் ஒரே ஒரு பெயரை சொல்லிக்கொண்டே அந்த மலை ஏறுகிறார்கள். அந்த மலை நூற்றாண்டுகளாக லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் புனித மலை. அதுவே சபரிமலை. இந்த மலையை நோக்கி நடக்கும் இந்த பயணம் ஒரு சாதாரண யாத்திரை இல்லை. இந்த பயணத்தின் பின்னால் இருக்கும் வரலாறுதான் இந்த மலையை இன்னும் சிறப்பாக மாற்றுகிறது. சிவபெருமானும் மோகினியும் இணைந்து இந்த உலகத்திற்கு அருளாக வந்த ஒரு தெய்வக் குழந்தை. அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு ஒரு காரணத்திற்காக வந்தது. ஒரு நாள் பாண்டல ராஜா காடு வழியாக சென்றபோது கழுத்தில் மணி கட்டப்பட்ட ஒரு குழந்தையை கண்டார். அந்த குழந்தைதான் மணிகண்டன். ராஜாவுக்கு குழந்தை இல்லாததால் அந்த குழந்தையை தன் மகனாக வளர்த்தார். மணிகண்டன் அரண்மனையில் ஒரு இளவரசனாக வளர ஆரம்பித்தார். சில வருடங்கள் கழித்து ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்போது மணிகண்டன் ராஜாவாகி விடுவார் என்ற பயத்தில் ராணி அவரை அரண்மனையிலிருந்து அகற்ற திட்டமிட்டாள். அந்த பயம் ஒரு சதியாக மாறியது. ஒரு நாள் திடீரென ராணி உடல் நலம் குன்றியது போல நடிக்க ஆரம்பித்தாள். அப்போது ராணிக்கு ஆதரவாக இருந்த ஒரு வைத்தியர் கூறினார், இந்த நோய்க்கு ஒரே ஒரு மருந்துதான் உள்ளது. அது புலியின் பால். தனக்கு குணமாக புலியின் பால் வேண்டும் என்று சொன்னாள். அதை எடுக்க மணிகண்டனை காடு நோக்கி அனுப்பினாள். ஆனால் மணிகண்டன் திரும்பி வந்தபோது அவர் மட்டுமில்லை, புலிகளின் மேல் அமர்ந்து ஒரு படையுடன் வந்தார். அப்போதுதான் அவர் யார் என்பது அனைவருக்கும் புரிந்தது. மகிஷி என்ற அசுரையை அழிக்க பிறந்தவர்தான் ஐயப்பன். அந்த கடமையை முடித்த பிறகு ஐயப்பன் சபரிமலை மலையில் அமர்ந்தார். அதன் பிறகு அந்த மலை பக்தர்கள் வரும் இடமாக மாறியது. அதனால்தான் இன்று வரை லட்சக்கணக்கான மக்கள் அந்த மலையை நோக்கி நடக்கிறார்கள். அது ஒரு பயணம் மட்டுமில்லை, ஒரு நம்பிக்கை, ஒரு பாரம்பரியம், ஒரு தலைமுறையின் அடையாளம். அந்த அடையாளத்தை இன்றும் தலையில் இருமுடி கட்டி மலை ஏறி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த மலையை நோக்கி நடக்கும் ஒவ்வொரு அடியும் நம் முன்னோர்கள் வைத்த நம்பிக்கை இன்றும் உயிரோடு இருக்கும் ஒரு வரலாறு. இந்த வரலாறு இன்னும் பலரிடம் சென்று சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கவும். சுவாமியே சரணம் ஐயப்பா.